நடிகர் ஸ்ரீகாந்த் கோகேன் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நேற்று கைது செய்யப்பட்டு சென்னை காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு வருகிறார். இந்த வழக்கு பொதுமக்கள் மத்தியில பெரிய அளவில பேசப்பட்டு வருகிறது. 1985 என்டிபிஎஸ் ஆக்ட் படி கோகெயின் பயன்படுத்தியது உறுதியானால் என்ன தண்டனை கிடைக்கும்னு பார்க்கலாம். நார்கட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் 1985 என்டிபிஎஸ் ஆக்ட் இந்தியாவில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை கட்டுப்படுத்துகிற முக்கியமான சட்டம். இந்த சட்டம் கோகெயின், ஹெராயின், கஞ்சா, எம்டிஎம்ஏ மாதிரியான போதைப் பொருள்களை உற்பத்தி செய்யறது, விற்கிறது, வைத்திருப்பது, பயன்படுத்துறது, இறக்குமதி, ஏற்றுமதி செய்யறது எல்லாத்தையும் கடுமையான தண்டனைகளை விதிக்குது. என்டிபிஎஸ் சட்டத்தோட பிரிவு 27 போதைப்பொருள் பயன்படுத்துறது தொடர்பான தண்டனைகளை விலக்குது. கோகெயின் மாதிரியான கடுமையான போதைப் பொருளை பயன்படுத்தியது உறுதியானால் இந்த பிரிவுப்படி தண்டனை விதிக்கப்படும். இந்த சட்டம் பயன்படுத்தி போதைப் பொருளோட அளவு அடிப்படையில தண்டனையை முடிவு செய்யப்படும். என்டிபிஎஸ் சட்டத்தோட பிரிவு 27 படி கோகெயின், மார்பின், ஹெராயின் மாதிரியான போதைப் பொருளை பயன்படுத்தியது உறுதியானா பின்வரும் தண்டனைகள் விதிக்கப்படலாம். அதிகபட்ச தண்டனை 1 வருஷம் வரை கடுமையான சிறைவாசம் அல்லது ரூபாய் 20,000 வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். குறைந்தபட்ச தண்டனை பயன்பாடு மட்டுமே உறுதியானால் 1 வருஷத்துக்கு மேல சிறைவாசம் இல்லை. இந்த சட்டத்தோட முக்கியமான அம்சம் பயன்பாட்டுக்கு தனியா தண்டனை இருந்தாலும் வைத்திருத்தல், விற்பனை அல்லது வாங்குதல் மாதிரியான பிற குற்றங்களுக்கு வேற மாதிரியான இன்னும் கடுமையான தண்டனைகள் இருக்கு. உதாரணமா, கோகெயின் வைத்திருந்தது உறுதியானா அது சிறிய அளவு, இடைநிலை அளவு அல்லது வணிக அளவு இருக்கான்னு பொறுத்து தண்டனை மாறும். இதன் அடிப்படையில் தண்டனை விவரங்களை பார்க்கலாம். என்டிபிஎஸ் சட்டப்படி கோகெயின் சிறிய அளவு 2 கிராம், வணிக அளவு 100 கிராம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன்படி சிறிய அளவு 2 கிராமுக்கு கீழ் 1 வருஷம் வரை சிறைவாசம், ரூபாய் 10,000 வரை அபராதம் அல்லது இரண்டும். இடைநிலை அளவு 2 கிராமுக்கு மேல் 100 கிராமுக்கு கீழ் 10 வருஷம் வரை கடுமையான சிறைவாசம், ரூபாய் 1,00,000 வரை அபராதம். வணிக அளவு 100 கிராம் அல்லது அதுக்கு மேல் 10 முதல் 20 வருஷம் வரை கடுமையான சிறைவாசம், ரூபாய் 1,00,000 முதல் ரூபாய் 2,00,000 வரை அபராதம். நடிகர் ஸ்ரீகாந்த் வழக்குல கோகெயின் பயன்படுத்தியது மட்டுமே உறுதியானால் பிரிவு 27 படி 1 வருஷம் வரை சிறைவாசம்தான் அதிகபட்ச தண்டனை. ஆனா வைத்திருத்தல், வாங்குதல் மாதிரியான குற்றங்களுக்கு ஆதாரம் இருந்தா மேல சொன்ன அளவு அடிப்படையில தண்டனை கூடுதலாகலாம். என்டிபிஎஸ் சட்டப்படி பயன்பாடு உறுதி செய்ய இரத்தம், சிறுநீர் பரிசோதனை மூலம் ஆதாரம் தேவை. வைத்திருத்தல் உறுதியானா அது உணர்ந்து வைத்திருத்தலாக இருக்கணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீண்டும் குற்றம் செய்தால் தண்டனை 1.5 மடங்கு அதிகமாகலாம். வணிகளவு தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை கூட விதிக்கப்படலாம். ஆனால் 2014 திருத்தத்துக்கு பிறகு 30 வருஷ சிறைவாசம் மாற்று தண்டனையாயிருக்கு. இந்த வழக்குல ஜாமீன் கிடைக்குமான்னு பார்க்கலாம். என்டிபிஎஸ் வழக்குகள்ல பிரிவு 37 படி குற்றமில்லன்னு நம்புறதுக்கு ஆதாரமும், ஜாமீன்ல இருக்கும்போது குற்றம் செய்ய மாட்டாங்கன்னு உறுதியும் இருந்தாதான் ஜாமீன் கிடைக்கும். இது வழக்குகளை கடுமையாக்குது. நடிகர் ஸ்ரீகாந்த் கோகெயின் பயன்படுத்தியது உறுதியானா என்டிபிஎஸ் ஆக்ட் பிரிவு 27 படி அதிகபட்சமா 1 வருஷம் கடுமையான சிறைவாசம், ரூபாய் 20,000 வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். ஆனால் வைத்திருத்தல், வாங்குதல் மாதிரியான குற்றங்கள் உறுதியானால் கோகெயினோட அளவு அடிப்படையில தண்டனை 10-20 வருஷம் வரை கூடலாம். இந்த வழக்கு போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பான சட்டத்தோட கடுமையையும் தடுப்பு முறைகளோட தேவையையும் உணர்த்துது. பொதுமக்கள், குறிப்பா இளைஞர்கள் போதைப் பொருளோட ஆபத்தை உணர்ந்து சட்டத்தை மதிச்சு நடக்கணும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துவதை மறக்காதீர்கள். வண்ணம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களை முதல் நபராக பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் சந்திக்கிறோம். வணக்கம்.